ஹாய் நண்பர்களே, ஏகப்பட்ட இடத்துல வந்து பலாப்பழம் வாங்கி நாங்கள் நிறைய ஏமாந்து தான் போயிருக்கோம். ஒரே ஒரு தடவை நம்ம பழம் நல்லா இருந்துச்சு. அது எங்கே வாங்கினது சுதா? கொல்லிமலை. நீ நான் பாப்பாலாம் போய் வாங்கிட்டு வந்து ஒரு அக்கா கிட்ட வாங்கிட்டு வந்தேன். அது அந்த அம்மா அவங்க தான் வந்து அறுக்கும்போது நல்லா திருப்தியாக இருந்துச்சு. இது பச்சை மிளகாய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அவர் போனதையுமே அது சாப்பிடுங்க அப்படின்னாரு. ஒரு நாள் விட்டே அறுக்கலான்னு சொல்லிட்டு அறுத்துருக்கான். பார்க்கறதுக்கு கலர் என்னமோ மகிழ்ச்சிகரமாக தான் இருக்குது. சாப்பிட்டு பார்ப்போம். பழுத்து விட்டதான் சக்ஸஸில் சூப்பராக இருக்குங்க. பரவாயில்ல, அந்த பெரிய ஒரு ஏமாத்தலை நல்லா தான் இருக்குது. ரெண்டாக கட் பண்ணிடலாமா? ரெண்டாக கட் பண்ணிடலாமா? இப்படி உங்கத்தி அங்கு சுதான் இதில் எழுதியிருக்கா? அப்படியே ஏதாவது ஏன் அங்கிட்ட வந்து புடியல இதுக்கலாம். அங்கிட்ட வந்து புடி பா. ஒரு சாலை கீழே போட்டுக்க. கை உள்ள நுழையிற அளவுக்கு கேப்பேன். இல்ல அந்த அளவுக்கு ஒண்ணு அங்க கஷ்டமாலாம் தெரியல. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு ஆளாக தான் கட் பண்ணி கொடுக்குறேன். அவர் சும்மா கத்தி வச்சு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறார். இப்படி எடுத்து சாப்பிட்டு பாருங்க. சிவா வா, வாயா சிவா குட்டி. எப்படி சூப்பராக இருக்கா? வேறு லெவல் பலாப்பழம். வேறு லெவல் பண்ணிட்டீங்க மேம். அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பரவாயில்ல, சொலையும் நிறையா இருக்குது. ஒவ்வொரு நாளில் சொல்ல நிறையா இருக்கு. இன்னும் ஒரு நாள் இருக்கணுமா? இன்னும் ஒரு நாள் விட்டுருந்தோம்னா அந்த இது இருக்காது. பால் கொஞ்சம் குறையும். ஆனால் பால் இல்லாமல் இருக்கவே இருக்காது எப்போ இருந்தாலும். அப்புறம் மாங்காய் சாப்பிட எடுத்து மட்டுமா? வாயா சட்டி எடுத்துட்டியா? அப்படியா?
பாரு இந்த மாதிரி சொல்ல தூக்கி போடுறேன். பார்சல் கட்டு இந்த பழத்தை தூக்கு அப்படியே ஊரில் விட்டு போய் இங்கே விட்டு இருந்துட்டு வந்துடலாம் அன்னைக்கு போலாமே. எப்படி சும்மா ப்ரொஃபஷனல் பலாப்பழக்காரங்க கூட அப்படி கட் பண்ண மாட்டேன். அப்படியே தனியாக சொலையாக எடுத்து வச்சா. அதுக்கெல்லாம் கிரைன் வேணும். கிரைனா அதுக்கு பேர் ஏதோ ஒன்று. அந்த கரெக்டான பக்குவமான பழங்கிறதுனால அந்த பெரிய அளவுக்கு இது இல்லை பார்த்தியா பால். அடுத்து நான் போகிற அவர்கிட்டே தொலைய பிடிச்சி போய் குடல அது தொலையோட மாலை. சின்ன சின்ன பிசிறு பலாப்பழம் இருக்கும்போது போத்தால செய்யும். சின்ன பிசிறு வளங்க இப்படியா கேக்கா சரி இது எடுத்துரும் இப்போ பார்த்துக்கிட்டு நண்பர்களே பெரிய கலவரம் ஆகிட்டு இருக்கு நண்பர்களே. சுபா கஷ்டப்பட்டு 2 பிள்ளைய பெற்றேன், ஏன்னா வளர்த்தேன். ஆனால் ஒரு பிள்ளை கூட ஏன் சொல்ல வச்சு கேட்க மாட்டேங்குது. என்ன பண்ணுது? வந்ததுதான் வாழைப்பழமா இருக்குதுன்னா வந்தது வாழைப்பழம் மாதிரி அவ்வளோ அழகா சுவையா இருக்குது அப்படின்னா பெற்றதுக்கு 2 பலாப்பழம் மாதிரி அவ்வளோ அழகா சுவையா இருக்குதுங்க அப்படின்னு. தேங்காய் நட்டை பார்த்துட்டா சுவா விடு உட்காந்துக்கிற கஷ்டப்பட்டு போல பாரு கஷ்டப்பட்டு படுத்தவங்க எந்திரல சோம்பேறி இருக்கிறதா மணியை பாரு ஏழை ஆளாயிடுச்சு. எழுந்துரு ஸ்கூல் பரப்பெல்லாம் அப்படி பார்த்துருந்தா எப்படி எந்திரு நாரை மட்டும் எடுத்து போடு. எந்திரி சுபா பிசு பிசுன்னு ஒட்டுதேன் என் கையில் நான் எடுத்து வச்சுருக்கேன். கர்ணியே எதுச்சு அந்த எண்ணெய் பாட்டில் எடுத்து போடு. மணி 8 மணி ஆயிடுச்சு. எந்திரி. பாடா முதுகு வலிக்குதா? பெட்ரா நீ படுக்காத இனிமேல் தைரியம். பெட்ல வச்சா எனக்கே இந்த இடுப்பெல்லாம் வலிக்குது. உடனே எப்போ பண்ணிடு எந்த சொல்ல புளிமுட்டை அரிசி முட்டை எடுத்து போடு. சுபா எந்திரி சுபா. இப்படி 10 தடவை சொல்லிட்டு 16வது தடவை வெறி வருமா வராதா? அப்புறம் 2 திட்டுவனா இல்லையா? உடனே நீ சண்டைக்கு வருவ. இதுதான் நடக்கும் எப்பயுமே. அங்க பாரு தேங்காய் பாட்டில் எடுத்து கொடுத்து போய் தூங்கு போ. எந்திரி மத சுபா வெளுத்தி விட்டுரு. அங்க பாரு கடல் கடந்து எங்கேயே போய் சம்பாதிச்சு வாங்கிட்டு வர சொல்றாங்க. சோம்பேறி வாழைப்பழ சோம்பேறியா பேசுறாங்க. என் வயசுக்கு நான் இருக்கேன், வா வயசுக்கு இப்பே இருக்கணுமா?